அவயோகி உட்காந்துருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய பாதகாதிபதி, மாரகாதிபதி அந்த மாதிரி ஒரு கிரகங்கள் கூட அமர்ந்திருக்கலாம். அது வந்து என்னன்னாக்க பாதிப்பை வந்து கொடுத்துட்டுருக்கலாம். திருவாதிரை வந்து பாதிச்சது அப்படின்னா பொதுவாகவே வந்து என்னன்னா இந்த கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், விரல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது, ஐஎன்டின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த உறுப்புகள் எல்லாமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான உறுப்புகள். ஸோ அதுலலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்கு, வலிவேதனைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ராகுனுடைய காரங்கள், இந்த மிரட்டல்கள், ஏமாற்றங்கள், வஞ்சகம், போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால், இந்த மாதிரி பிரச்சனைகளால் நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கிரகம் என்ன தசையோ புத்தியோ நடத்தும். ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செங்காலிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சோமேஸ்வரர் அவரை போய் நீங்க தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம்